அனைவருக்கும் வணக்கம். டெய்லி பாக்ஸ் நாவல் ஆடியோ புக் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நீங்க சேனலுக்கு புதுவரவாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க. அப்டேட் அண்ட் நோட்டிபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வந்துரும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. கதையின் குரலாக சங்கீதா. பல்லவன் தந்த அரியணை. அத்தியாயங்கள் 37 மற்றும் 38. அத்தியாயம் 37. முத்துநகையிடம் சங்கமானா சொன்ன சரித்திரம். அரண்மனை பெண்கள் 1000 எடுத்து சொன்ன போதிலும் சங்கமானாவின் மனம் அமைதி உறவில்லை. நெஞ்சு கனத்து போயிருந்ததால் நிம்மதியான உறக்கமும் வரவில்லை. எப்படியும் இவர்கள் சொல்வது போல அவர் காலை பொழுது திரும்பி வந்துவிட்டால் தேவலை. இனி நாம் அவரிடம் ஏதும் வினா தொடுப்பதில்லை, எதிர்த்து பேசுவதும் இல்லை. இந்த வாழ்க்கையை இனியும் நரகமாக்கிக் கொள்ள நான் தயாராகவும் இல்லை என்றெல்லாம் எண்ணியபடியே மஞ்சத்திலே புரண்டு கொண்டிருந்தாள். ஆனால் பொழுது புலர்ந்ததே தவிர மானவர்மன் வரவே இல்லை. இதோ அதோ என்று தங்கமானா வழி மீது வெளிவைத்து காத்திருந்தாள். நாம் வந்தவுடன் அந்த விஷயத்தை ஆரம்பித்திருக்கவே கூடாது என்று தன்னையே நொந்து கொண்டாள். பணிப்பெண்கள் மானவர்மன் எங்கே எல்லாம் சென்றிருக்க கூடும் என்று எண்ணினார்களோ அங்கெல்லாம் முயன்று பார்த்தார்கள். ஆனால் அவன் இருக்கும் இடத்தை அறியவே முடியவில்லை. அதற்கு மேல் பொறுக்க இயலாமல் தங்கமானா சிறு குழந்தை போல தேம்பலானாள். மன்னருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அவர் சற்றும் தாமதியாமல் அந்த மாளிகைக்கு வந்து சேர்ந்தார். தங்கமானா, நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம். மானவர்மன் மென்மையான இதயமுடையவன். அவனுடைய குழப்பங்களை என்னால் உணர முடிகிறது. இது பெரிய பிரச்சனையே இல்லை. அவன் எங்கே சென்றிருந்தாலும் ஆறுதல் கூறி அழைத்து வந்து விடுகிறேன். நீ எதற்கும் கலங்காதே, கவலையை விடு. இந்த பல்லவ நாட்டின் உபசேனாதிபதியான அவன் பொறுப்பில்லாமல் அப்படி எங்கேயும் சென்று விடமாட்டான் என்று கூறி அவளை தேற்றினார். அரண்மனை வீரர்கள் நாலாபுறங்களிலும் தேடி காஞ்சியையே வலை போட்டு சலிக்கிறார்கள் என்பதால் எப்படியும் மானவர்மன் இருக்கும் இடம் தெரிந்துவிடும் என்ற நம்பிக்கையுடன் இருந்தால் சங்கமானா. ஆயிற்று. மதிய பொழுது மாலையை நெருங்கிக் கொண்டிருந்தது. மானவர்மனை பற்றி ஒரு தகவலும் கிடைக்கவில்லை. மாளிகைக்குள்ளே அடைந்து கிடக்க பிடிக்காமல் அவள் நதிக்கரை உபவனத்தை நோக்கி புறப்பட்டாள். மனப்புழுக்கத்தை மலர் வனத்து காற்றும் அங்கே உள்ள ததாகரின் அருட்சநிதியும் குறைக்குமா? பார்க்கலாம் என்பது அவளது எண்ணம். ஆனால் அங்கே உபவனத்தில் அவளுக்கு வேறு ஒரு சோதனை காத்திருந்தது. ஆம், முத்துநகை அங்கே ஒரு செய்பொய்கையின் கரையில் அமர்ந்திருந்தாள். தங்கமானாவுடன் வந்த பணிப்பெண் ஒருத்தி, அம்மா, அது அந்த இளம்பெண்தான், அரச மருத்துவரின் மகள் முத்துநகை என்று அவளிடம் கூறினாள். தங்கமானாவின் உள்ளம் ஒரு கணம் சஞ்சலங்களை எல்லாம் மறந்து முத்துநகையின் மீது தாவியது. எத்தனை அழகாக இருக்கிறாள் இந்த பெண். தமிழ் பெண்கள் உண்மையிலேயே தலை சிறந்த அழகிகளாகத்தான் இருக்கிறார்கள். அதிலும் இவளின் மனப்பு, அப்பப்பா, வடித்தெடுத்த வார்ப்புச்சிலை போல என்ன ஒரு அங்க செழுமை என்று அவள் மனம் வியந்தது. பெண்ணே வியந்து ரசிக்கும் அளவு பேரழகிதான் முத்துநகை. சங்கமானா அவள் அருகில் சென்று நின்றாள். முத்துநகை பொய்கை அன்னங்களையே நோக்கியபடி கரை மீது அமர்ந்திருந்தாள். தண்ணீரில் அன்னங்களால் சிற்றலைகள் உண்டாகி அலைந்து கொண்டிருந்த போதும் அதில் தெளிவற்ற ஓர் உருவம் புலப்படவே உடனே திரும்பி பார்த்தாள். சிங்களத்து வனதேவதை சிரித்துக் கொண்டிருந்தாள். யார் நீங்கள்? முத்துநகைதான் முதல் வினாவை தொடுத்தாள். உனக்கு மிகவும் வேண்டியவள்தான். சங்கமானா சங்கீத குரலில் பதிலளித்தாள். எனக்கு வேண்டியவர்களா? புரியவில்லையே. உங்களை பார்த்தால் வேற்று தேசத்தவர் போலல்லவா இருக்கிறது? ஆமாம், நான் வேற்று நாட்டவள்தான். ஆனாலும் உனக்கு மிகவும் வேண்டியவள்தான். புரிகிறது போல சொல்லுங்கள். உனக்கு மிகவும் வேண்டியவருக்கு நான் மிகவும் வேண்டியவள். அப்படியானால் உனக்கும் நான் வேண்டியவள் தானே? இருக்கட்டும். உன் பெயர் என்ன? சங்கமானா. ஓ, அது நீங்கள் தானா? வியந்து மலர்ந்தன முத்துநகையின் விழிகள். என்னை பற்றி நீ முன்பே அறிவாய் போல் இருக்கிறதே. எப்போது அறிந்தால் என்ன? அறிவேன். இலங்கை இளவரசரை தேடி மிகவும் துணிச்சலாக தன்னந்தனியே புறப்பட்டு கடல் பயணம் செய்து வந்திருப்பவர்கள் அல்லவா தாங்கள்?
முத்துநகையின் முகம் எதனாலோ இறுகி போய்விட்டது. எதிரே நிற்பவளின் மீது அவள் உள்மனத்தில் சினம் படர்ந்து பரவுவது நிழல் போல முகத்திலும் தோன்றியது. நான் தனியாக வரவில்லையே, எங்கள் தேசத்து புத்த பிக்ஷுகளுடன் தான் வந்திருக்கிறேன். ஏன், அது தவறாக படுகிறதா உனக்கு? தங்கமானா சகஜத்தன்மையுடனேயே வினவினாள். எனக்கு தவறாக பட்டால் என்ன, படாவிட்டால் என்ன? நீயும் வந்தாயிற்று. உன்னை ஒரு ஆண் பிள்ளையோடு தனி மாளிகையில் தங்க அனுமதிக்கிறோமே என்ற சிந்தனையே இன்றி பல்லவ மன்னரே உன்னையும் இலங்கை இளவரசரையும் ஒன்றாக தங்க வைத்திருக்கிறார். அந்த அளவிற்கு நீ இலங்கை இளவரசருக்கு வேண்டியவளாக இருக்கலாம், அல்லது உங்கள் நாட்டு பண்பு அத்தகையதாக இருக்கலாம். எது எப்படியானால் எனக்கென்ன? இங்கே வந்து எனக்கு வேண்டியவள் என்று ஏன் அறிமுகப்படுத்திக் கொள்கிறாய்? படபடத்தால் முத்து நகை. அவள் குரலில் சினம் இழைவதையும் தன் மீது அவள் ஆரம்பத்தில் காட்டிய மரியாதை மாறிவிட்டதையும் சங்கமனா நன்றாகவே உணர்ந்தாள். இருந்தாலும் அவள் வருத்தம் வரவில்லை. நீ வீணாக உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறாய் முத்துநகை. எனக்கு உன்மீது வருத்தம் இல்லை. போகட்டும், இப்போது அவர் எங்கே இருக்கிறார்? அதை மட்டும் மறைக்காமல் எனக்கு சொல்லிவிடு. உனக்கு கோடி புண்ணியம் உண்டு. சங்கமனா தெளிவான உள்ளத்துடன் பேசினாள். ஏன் என்னிடம் வந்து கேட்கிறாய்? அவரும் நீயும் ஒரே மாளிகையில் தானே தங்கி இருக்கிறீர்கள். ஒன்றும் தெரியாதது போல பேச வேண்டாம் முத்துநகை. அவரோடு ஒரே மாளிகையில் தங்க நான் அனுமதிக்கப்பட்டது மட்டும்தான் உண்மை. அவர் நேற்று இரவே கோபத்துடன் வெளியேறி சென்று விட்டார். நகரமே பரபரப்புடன் அவரை தேடுகிறது. உனக்கு தெரியாமல் அவர் எங்கேயும் சென்றிருக்க முடியாது. என் மீது வெறுப்பு கொள்வதை விட்டுவிட்டு அன்புடன் எனக்கு பதில் சொல். கெஞ்சும் குரலில் வினவினாள் சங்கமானா. இதென்ன புதுக்கதை? பல்லவ நாட்டு உபசேனாதிபதி ஒரே இரவில் காணாமல் போய்விட்டாரா? அதுவும் அவருக்கு மிகவும் வேண்டியவளான நீ வந்திருக்கும் வேளையிலா? இதை நான் வேறு நம்ப வேண்டுமா? உண்மையிலேயே முத்து நகைக்கு இது பற்றி ஒன்றும் தெரியவில்லை. அரண்மனையில் ஒரு பரபரப்பு ஏற்பட்டிருந்த போதும் அவசரப்பட்ட விஷயத்தை வெளியே மக்களிடம் பரவ விடக்கூடாது என்ற கட்டளைகள் பிறப்பிக்கப்பட்டிருந்தன. படைத்தலைவர் பரஞ்சோதியின் நேரடி பொறுப்பிலே ஆட்கள் பல இடங்களுக்கும் சென்று ரகசியமாகவே மானவர்மனை தேடினார்கள். கொடும்பாளூர் இளவரசன் சமராபிராமனும் சந்தேகப்பட்ட இடங்களுக்கெல்லாம் அலைந்து கொண்டிருந்தான். எனவே விஷயம் உள்ளுக்குள் பரபரப்பாக இருந்ததை தவிர வெடித்து வெளிப்படவில்லை. உண்மையாகவே உனக்கு ஏதும் தெரியாதா? சங்கடத்துடன் கலக்கம் துணிக்க வினவினாள் சங்கமானா. இலங்கை பெண்ணை, நான் உன் மீது சினந்திருப்பது உண்மைதான். ஆனால் உன்னிடம் பொய் சொல்லும் அளவிற்கு நான் ஏன் இதை மறைக்கப் போகிறேன்? இலங்கை இளவரசரும் நானும் இந்த ஊரறியத்தானே காதலித்தோம். தவிர ரகசியமாக நான் அவரை ஒளித்து வைத்துக் கொள்ளத்தான் முடியுமா என்ன? நீ என்ன சொல்கிறாய்? அவர் எங்கே போய்விட்டார் என்கிறாய்? எனக்கு எதுவும் தெரியாதே. திடீரென்று நீ ஒருத்தி எனக்கு போட்டியாக வந்து முளைத்திருக்கும் வெறுப்பிலேயே நான் மன அமைதியின்றி ஏகாம்பரேஸ்வரர் கோவிலுக்கு சென்று இறைவரை மனமாற திட்டிக் கொண்டிருந்தேன் என்றாள் முத்துநகை. முத்துநகை, கள்ளமில்லாத உள்ளத்துடன் பேசுகிறாய். இல்லாது போனால் கடவுளையே திட்டினேன் என்று வெகுளித்தனமாக கூறுவாயா? நான் உன்னை நம்புகிறேன். உன் ஆழ்ந்த அன்பையும் நீ அவர் மீது கொண்டிருக்கும் நேசத்தையும் நான் உதாசீனப்படுத்த விரும்பவில்லை. வந்தவுடன் உங்கள் இருவரின் காதலை பற்றியும் கேள்விப்பட்டு நான் மிகுந்த வெறுப்படைந்திருந்தேன். அவசரப்பட்டு அவரிடமும் இதை பற்றி கேள்வி மேல் கேள்வி கேட்டு துளைத்தெடுத்தேன். குத்தி காட்டி பேசினேன். அதன் விளைவு அவர் தினத்தோடு மாளிகையை விட்டு வெளியேறி போய்விட்டார். காலையிலே வந்து விடுவார் என்று எண்ணினேன். இதுவரை மனிதர் எங்கே இருக்கிறார் என்றே கண்டுபிடிக்க முடியவில்லை என்கிறார்கள். இப்போது உன்னை சந்தித்து பேசிய பிறகு என் மனம் உன் மீது பகை கொள்ளவில்லை. உன்னை என் அன்பினிய இளைய சகோதரியாகவே நான் கருதுகிறேன். நீயும் என் மீது வெறுப்பு கொள்ளாது இரு. சங்கமானா ஆழ்ந்த பாச உணர்வுடன் அவளுடன் பேசினாள். கலகலவென சிரித்தாள் முத்துநகை. பிறகு, சரியான கைகாரியாகத்தான் இருக்கிறாய். சிங்களத்து பெண்களின் துணிச்சல் பாராட்டப்பட வேண்டியதுதான் என்றாள். நீ இன்னும் என் மீது துவேஷத்துடனேயே பேசுகிறாய். உனக்கு திடீரென்று என் பால் நேசம் பிறந்துவிட்டது. அதனால் உன்னை சகல ஜீவன்களிடமும் அன்பு கொள்ளும் அன்பரசி என்று நினைத்துக் கொள்கிறாய். அதனால் தான் என்னை பார்த்தால் உனக்கு துவேஷத்தோடு இருப்பவளாக தோன்றுகிறது. நான் அன்புள்ளம் கொண்டவளோ இல்லையோ, நீ என் மீது துவேஷம் கொள்ளாமல் இருந்தால் அதுவே போதும் எனக்கு. நீ யார்? அதை முதலில் சொல். உன்னிடம் அன்பு காட்டுவதா துவேஷம் காட்டுவதா என்பதை பற்றி பிறகு யோசிக்கலாம்.
சிங்களத்திலிருந்து வந்து விட்டவள் என்பதாலேயே உனக்கு அவரிடம் உரிமை அதிகம் என்று அர்த்தமாகி விடுமா? உன் முகத்திலே விழுக்கு பிடிக்காமல் அவரே அந்த மாளிகையிலிருந்து வெளியேறிவிட்டார் என்ற பிறகு என்னை மயக்கும் மொழிகளால் உன் வலையில் சிக்க வைத்துக் கொள்ள இப்படி துடிக்கிறாயே என்றாள் முத்து நகை. அத்தியாயம் 38. சங்கம்மானா யார்? முத்து நகை, நீ அறியா பெண். ஆவேசத்தோடு பேசுபவர்கள் எந்த உண்மைகளையும் அறிந்து கொள்ள இயலாமல் ஆகிவிடும். அமைதியாக பேசு. நான் உன்னிடம் வெறுப்பு கொள்ள விரும்பவில்லை. என் மனதை நானே மாற்றிக் கொண்டிருக்கும் வேளையில் நீ புதிய புயலை தோற்றுவிக்க முயலாதே என்று சங்கம்மானாவை மேற்கொண்டு பேச விடாமல் இடையில் குறுக்கிட்ட முத்துநகை. போதும், நிறுத்து. நீ யாராக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போ. எனக்கு அதை பற்றி கவலை ஏதும் இல்லை. சிங்களத்தவள் என்பதாலோ சொந்த நாட்டில் அறிமுகம் உள்ளவள் என்பதாலோ நீ அவரோடு ஒரே மாளிகையில் தங்க நேர்ந்திருக்கலாம். ஆனால் அவர் உள்ளத்தில் உனக்கு ஒருபோதும் இடம் கிடையாது. சிறு வயதில் இருந்தே சிந்தை நொந்து இந்த மண்ணிலே கிடக்கும் அந்த வீர வாலிபரை நான் சமீப காலமாகத்தான் அறிவேன் என்ற போதும் எங்களிடையே தோன்றியுள்ள தூய காதல் வலிமை வாய்ந்தது. ஈர மண்ணில் விழுந்த விதை உடனே முளைத்து எழுவது போல என் மனதில் அவருக்கு இடம் கொடுத்து விட்டேன். அந்த உறவின் வேர்கள் இரு நெஞ்சங்களிலும் ஆழமாக வேரூன்றி அழகிய அன்பு விருட்சமாக வளர்ந்தாயிற்று. அதில் இனி ஒரு விஷ புல்லுருவி இடம் பெறுவதை அவரும் அனுமதிக்க மாட்டார். அதன் விளைவுதான் அவர் அப்படி வெளியேறி போய்விட்டது. நீ இந்த மண்ணில் இருந்து அகன்று போனால் மறைந்த கதிரவர் மறுபடி ஓர் உதய காலத்தை வெளிப்படுவது போல அவர் தாமாகவே வந்து விடுவார். முத்துநகையும் கடுமையாகவே பேசினாள். அப்படியானால் அவர் காணாமல் போனது பற்றி நீ கவலையே படவில்லையா? காணாமல் போவதற்கு அவர் என்ன கை குழந்தை விளையாடும் மண் பொம்மையா? உடைந்ததா தொலைந்ததா என்று தேடுவதற்கு? இந்த நாட்டின் உபசேனாதிபதி அவர். 1000 வேலைகள் அவருக்கு. படைக்கோட்டத்தை பார்த்து வர கழுக்குன்றம் கூட சென்றிருப்பார். உன்னை வெறுத்தார் என்ற ஒரு சொல்லே எனக்கு போதும். அதை சொல்ல நீயே இங்கு வந்தமைக்கு நன்றி. போய் வா என்றாள் முத்து நகை நிர்தாட்சியமான குரலில். அசட்டு பெண்ணே, நான் யார் என்பது தெரியாமல் அள்ளி தெளிக்கிறாயே. உன்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் பெருந்தன்மை உள்ள என் இதயத்தை புன்மொழிகள் பேசி புண்ணாக்குகிறாயே. சங்கம்மனா மிகவும் கலங்கித்தான் பேசினாள். ஆனால் அவன் உள்ளத்தின் பண்பு நலம் துணிப்பதாகவே இருந்தது அந்த பேச்சு. யாரென்றுதான் சொல்லேன், பார்க்கலாம். அதைத்தானே நானும் ஆரம்ப முதலே கேட்கிறேன். எனக்கு தெரியாதா? அத்தை மகள் என்பாய், அல்லது உறவு முறை உள்ள வேறு ஏதோ ஒன்றை கூறுவாய். நீ எவளாக இருந்தால்தான் எனக்கென்ன? இலங்கை என்ற பேச்சு எடுத்தாலே அவரின் இதயம் நோகிற அளவு எத்தனை புண்பட்டு கிடக்கிறது என்பதை நான் அல்லவா அறிவேன். எனக்கு அந்த நாடும் வேண்டாம், அதன் ஆட்சி உரிமைகளும் வேண்டாம். உன்னோடு ஒரு சாதாரண பல்லவ நாட்டு படை வீரனாக இல்வாழ்க்கையிலே இணைந்திருக்கவே நான் பிரியப்படுகிறேன். என் அரச பரம்பரை பெருமைகளை மறந்து இப்படி வாழ மட்டும் பல்லவ மன்னர் அனுமதி அளித்துவிட்டால் போதும். அவரை என் இதய தெய்வமாக வாழ்நாளெல்லாம் பூஜிப்பேன் என்று எத்தனை மனம் நொந்து பேசியவர் தெரியுமா அவர் என்றாள் முத்து நகை. அடுத்த கணமே சங்கமானா அவளிடம் தான் யார் என்பதை விளக்கினாள். அது மட்டுமல்ல, ரத்தின சுருக்கமாக அவள் சொன்ன அவளை பற்றிய செய்திகளில் இலங்கையின் வரலாறே பொதிந்திருந்தது. துளியும் ஆவேசமற்ற குரலில் இதயத்தை தொடுவது போல நெகிழ்ந்து நெகிழ்ந்து அவள் பேச பேச முத்து நகையோ பேச்சிழந்து நின்றாள். ஆனால் அதே வேளையில் யாரும் எதிர்பாராத வகையில் மானவர்மன் எப்பேற்பட்ட ஆபத்தில் சிக்கிக் கொண்டிருக்கிறான் என்பதை அந்த இரு பெண்கள் மட்டுமல்ல, பல்லவ மன்னர் நரசிம்மவர்மர் கூட அறியவில்லை. சங்கமன்னாவிடம் கோபித்துக் கொண்டு காஞ்சி அரண்மனையில் தங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருந்த தனி மாளிகையிலிருந்து வெளியேறிய மானவர்மன் புறவி மீது ஆரகணித்தவனாக ஆவேசத்துடன் தனது குதிகால்களை அந்த புறவியின் அடிவயிற்றில் அழுந்த உதைத்தான். அவனுடைய சுபாவங்களை நன்றாக புரிந்து கொண்டிருந்த அந்த அஸ்வம் உத்தம ஜாதி புறவிகளுக்கே உரிய அருங்குண சிறப்புடன் அவனது மனோவேகத்திற்கு ஈடு கொடுப்பது போல காற்றென பறந்தது. நகர வீதிகளில் இலக்கின்றி நெடுநேரமாக சுற்றி திரிந்த பிறகு நகருக்கு வெளியே செல்லும் ஒரு சாலையில் புறவியை செலுத்தினான் மானவர்மன். எங்கே செல்வது, எதற்காக செல்வது என்று குறிக்கோள் ஏதுமின்றி எண்ணங்கள் அலைமோதும் இதயத்தோடு சென்று கொண்டிருந்ததால் பின்னால் சில புறவிகளின் குளம்பொலிகள் கேட்பதை அவன் உணரவே இல்லை. சங்கமானா எப்படி வளர்ந்திருக்கிறாள்! 7-8 ஆண்டுகளுக்கு முன் சின்னஞ்சிறு சிறுமியாக இருந்தவள் இப்போது வண்ணமலர் செடி போல வனப்பு மலர்கள் பூத்து கொழுங்கும் எழில் வடிவோடு அல்லவா வந்திருக்கிறாள் என்று ஒரு கணம் எண்ணுவான். அவளுடைய அழகிய தோற்றத்தில் அவன் மனம் அப்படியே ஒட்டி கொண்டு விடும்.
இங்கிதம் என்பதை சிறிதுமின்றி அவள் முத்து நகையை பற்றி விசாரித்த வார்த்தைகளை எண்ணும்போது எரித்தழலாக கனலும் அவனது இதயம். இப்படி மாறி மாறி நினைவழிகளில் நீந்தி கழித்த அவன் பாவம், அவள் மீது தவறு எதுவும் இல்லை. நாம் தாம் குற்றமுள்ள நெஞ்சுடன் குறுகுறுத்து கொண்டிருந்தோம். உண்மையை நேரடியாக அவள் தொட்டுவிட்ட போது நாம் நெருப்பில் விழுந்த புழுவாக துடித்து வெறுப்பை அள்ளி அவள் மீது வீசி விட்டோம். கனவுகள் நிறைந்த இதயத்தோடு கடல் தாண்டி நம்மை தேடி வந்த அழகு பொற்சிலையின் அன்பை உதாசீனப்படுத்துவது போல நாம் பேசியது எவ்வகையிலும் நியாயத்தின் பால் பட்டதல்ல. அன்பும் இதமுமாக பேசி உண்மையை எடுத்துச் சொன்னால் நமது நிலைமையை அவள் நன்கு புரிந்து கொள்வாள். முத்து நகைக்கும் துரோகம் இழைக்க கூடாது, சங்கமானாவுக்கும் துரோகம் புரிவது கூடாது என்று ஒரு முடிவெடுக்க விளைந்தான். முத்து நகையை பற்றி எண்ணும் போதே அவன் மனம் துணுக்குற்றது. அரச குலத்தவன் என்று அறிந்ததுமே உதறிவிட துணிந்தவளாயிற்றே அவள். அந்த புறத்து மணி மாடங்களில் சிக்கி சிறகுடிந்து கிடக்கும் ஆயிரம் ஆயிரம் பெண் புறாக்களில் ஒன்றாக ஒருபோதும் தன்னால் இருக்க இயலாது என்று வாதிட்டவளாயிற்றே. சங்கமானாவை பற்றி அறிந்தால் அவள் தன்னை அற்ப புழுவாக அல்லவோ எண்ணி விடுவாள் என்ற எண்ணங்களால் அவன் தவித்தான். இருந்தபோதும் முத்து நகையின் கள்ளம் கபடமில்லாத இதயம் தன்பால் எத்தனை ஆழமான அன்போடு இருக்கிறது என்பதை எண்ணி மனம் தேறினான் அவன். ஆயிரம் குழப்பங்கள் இருந்த போதும் இந்த விஷயத்திலிருந்து நாம் எப்படி தப்பிவிட முடியும்? எங்கேதான் ஓடிப்போக இயலும்? நாமே உருவாக்கி கொண்ட சிக்கலை நாமே அவிழ்க்க முயல்வதை தவிர இதில் வேறு விமோச்சனமே இல்லை. அதையும் தாண்டி ஒன்றும் இயலாவிட்டால் நண்பர் நரசிம்மவர்மரே இந்த வழக்கை விசாரித்து தீர்ப்பு வழங்கட்டும் என்று ஒரு முடிவிற்கு வந்தவனாக என்ன உளைச்சல்களை உதறி எறிந்துவிட்டு தெளிந்த புத்தியோடு அவன் புறவியை இழுத்து பிடித்து நிறுத்தி காஞ்சிபுரத்திற்கு செல்ல திருப்ப முனைகையில்தான் பின்னால் 4-5 புறவிகள் வருகிற குளம்பொலிகளையே கவனித்தான். அந்த இடத்தில் சாலை சற்று வளைவாக இருந்ததால் பின்னால் வருகிற புறவிகள் எங்கே வந்து கொண்டிருக்கின்றன என்பதை சரியாக உணர முடியவில்லை. அதே சமயம் ஒருவேளை நம்மை தொடர்ந்து அரண்மனை வீரர்கள் தான் உபதலைவர் திடீரென புறப்பட்டு எங்கேயோ சொல்கிறாரே, பாதுகாப்பாக பின்தொடர்வோம் என்று வருகிறார்களோ என்ற எண்ணமும் எழுந்ததால் அடுத்து என்ன செய்வது என்பதை தீர்மானிப்பதிலே அவன் சற்று தடுமாறினான். அந்த ஒரு சில கனப்பொழுதுகளில் அந்த புறவிகள் அவனை சமீபித்து விட்டன. அடுத்து எல்லாம் நொடி பொழுதில் நடந்து முடிந்து விட்டது. இவர்கள் எதிரிகள் என்று அவன் புத்தி தீர்மானித்து எதிர் நடவடிக்கை எடுக்க முயலும் முன்னே அவர்கள் அவனை சூழ்ந்து விட்டனர். ஈட்டிகள் நீண்டன, தீப்பந்தங்கள் திடீரென ஒளி கொழுந்துகளை வீச துவங்கின. அப்படியும் அவன் மின்னல் வேகத்தில் பாய்ந்து ஒரு குட்டி போர்க்களத்தை உருவாக்கி பார்த்தான். முயற்சி வீணானது. முடிவோ எதிரிகளுக்கே சாதகமாகியது. அவன் கை கால்கள் கட்டப்பட்டு மயக்க புகையால் நினைவிழக்கப்பட்ட நிலையில் கொண்டு செல்லப்பட்டான். சங்கம்மனா மிகவும் நிதானமான குரலில், நான் அவருடைய மனைவி என்று சொன்னதும் முத்து நகை ஒரு கணம் திகைத்து போய் பிரம்மை பிடித்தது போல நின்று விட்டாள். இந்த மனிதர் நம்மை நன்றாகவே ஏமாற்றி விட்டார் போல் இருக்கிறதே. தனக்கு ஏற்கனவே திருமணம் ஆகிவிட்டது என்று ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லையே என்ற எண்ணங்கள் இதயத்தை குடைந்து கொண்டிருந்தன அவளுக்கு. இல்லை, இது உண்மையாக இருக்க முடியாது. இவள் ஏதோ உண்மைக்கு மாறாக சொல்லி நம் மனதை கலைக்க பார்க்கிறாள். பல ஆண்டுகளாக பல்லவ நாட்டிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கும் அவர் எப்போது இவளை மணந்து கொண்டிருக்க முடியும்? சிறு வயதிலேயே அனாதையாக இந்த மண்ணிலே வந்து விழுந்து கிடந்ததாகவும் இழந்துவிட்ட இலங்கையை மீட்க பல்லவ படை உதவியுடன் சென்று போரிட்டதாகவும் வெற்றி கிடைத்ததும் எதிரிகளின் சூழ்ச்சியால் அனுராதபுரத்தின் அரச பீடத்தை அடைய இயலாமல் தோற்று திரும்பி விட்டதாகவும் இனி இந்த தமிழகத்தில்தான் தனது வாழ்வும் சாவும் அடங்கி இருப்பதாகவும் அல்லவா அவர் நம்மிடம் கூறினார். வாழ்வே வெறுத்து கிடந்த தனக்கு நம் அன்பும் இன்மொழிகளும் தான் மீண்டும் வாழ வேண்டும் என்ற ஆசையை ஊட்டியுள்ளது என்றுமல்லவா அவர் கூறினார். அத்தனை சொன்னவர் தனக்கு இலங்கையில் ஒரு மனைவி உண்டு என்ற உண்மையை ஏன் மறைத்திருக்க போகிறார்? யாரோ எவளோ இன்று வந்து சொல்லும் ஒரு வார்த்தையை நம்பி நாம் அவரை வெறுப்பது எவ்வகையிலும் சரியல்ல என்று தனது மனதை தானே தேற்றிக்கொண்ட முத்துநகை, நீ சொல்வதை நான் எதற்காக நம்ப வேண்டும்? நீயும் அவரை காதலித்திருக்கலாம். ஈழத்தை சேர்ந்தவள் என்பதால் ஒருவேளை நீ அவருக்கு உறவுக்காரியாகவும் இருக்கக்கூடும். அதனால் நீ அவரை உன் கணவராகவே நினைத்துக் கொண்டிருக்கிறாய். உன் மீது அனுதாபப்படுவதை தவிர எனக்கு வேறு ஒன்றும் தோன்றவில்லை. இவ்வளவு தூரம் அவரை தேடி கடல் தாண்டி வந்திருக்கிறாய்.
ஆனால் அவர் உன்னோடு முகம் கொடுத்து பேசக்கூட பிடிக்காமல் சென்று விட்டதிலிருந்தே நீ புரிந்து கொள்ளவில்லையா? உன் மீது அவருக்கு எல்லளவு ஆசையும் இல்லை என்பதை என்று குரலில் உறுதி துணிக்க பேசினாள் முத்துநகை. அவள் இப்படி பேசியதை கேட்டு சங்கமானா சிறிதும் கலங்கவில்லை. முத்துநகை, நாம் கண்ணை மூடிக்கொள்வதாலேயே நம் எதிரே உள்ள காட்சிகள் இல்லாது ஒளிந்து போய் விடுவதில்லை. உண்மைகளும் அப்படித்தான். நான் அவர் மனைவியாக இருக்க முடியாது என்று எண்ணி நீ உன்னை தேற்றிக்கொள்ள முயல்வதை விட இருந்தால் என்று எண்ணி பார்ப்பது லாக்கியமானது. நான் ஏற்கனவே மனமானவர் என்பதை உன்னிடம் சொல்லக்கூடிய சந்தர்ப்பம் அவருக்கு நேராமல் இருந்திருக்கலாம். அல்லது அதை சொன்னால் உன் அன்பை இழக்க நேருமோ என்று எண்ணி தவிர்த்திருக்கலாம். உண்மை உன் கண்முன்னே நிற்கிறது. காண்பதும் கண்களை மூடிக்கொள்வதும் உன் விருப்பம் என்றாள். சங்கமானா சொல்வதை நம்பாமல் இருக்க முடியவில்லை முத்து நகையால். இது உண்மை என்றால் அவர் செய்தது மன்னிக்க முடியாத குற்றம் என்று சீற்றத்துடன் மொழிந்தாள். உண்மையை உதாசீனப்படுத்தக்கூடாது முத்துநகை. உணர்ச்சி வயப்படுவதால் ஒன்றும் ஆகிவிடப் போவதில்லை. நிதானப்படுத்திக் கொள் என்று அன்பு கனிய கூறினாள் சங்கமானா. உண்மை? என்ன பெரிய உண்மையை கண்டுபிடித்து விட்டாய் நீ? உன்னை பற்றி என்னிடம் எதுவும் சொல்லாமல் மறைத்து என்னை நம்ப வைத்து ஏமாற்றியதோடு மட்டுமல்லாமல் உன்னை தூக்கி எறியவும் துணிந்துவிட்ட அந்த மனிதரை நான் இன்னும் உயர்வாக எண்ணுவேன் என்று நினைக்கிறாயா? சீற்றத்துடன் வெளிவந்தன வார்த்தைகள். சரி, நீ என்ன செய்ய போகிறாய்? உன் காதலை மறந்துவிடப் போகிறாயா? அப்படியானால் அது வெறும் பொய் காதல். இதய நிலத்தில் வேர்விட்டு வளராத எந்த காதலும் உண்மையற்றது மட்டுமல்லாமல் அற்பத்தனமானதும் கூட. போதும், நிறுத்து. ஒரு சிங்களத்துக்காரியிடம் காதலின் புனிதம் பற்றி பாடம் கற்க வேண்டிய அளவு எந்த தமிழ் பெண்ணின் காதலும் இழிநிலைக்கு போய்விடவில்லை. காதல் பண்புகளை பற்றி மகத்துவம் வாய்ந்த மா காவியங்களை பாடி வைத்திருக்கும் நாடு இது. மகிழ்ச்சி. பிறகு ஏன் நீ உன் நெஞ்சில் அவர்பால் கொண்ட நேசத்தை மறைத்துக் கொள்ள முயல்கிறாய்? தாரமான நான் அல்லவா தவித்து போயிருக்க வேண்டும். நானே உன்னை பற்றி சினமோ வெறுப்போ கொள்ளவில்லையே. இருந்த வெறுப்பையும் உன்னை பார்த்த மறுக்கணமே மாற்றிக்கொண்டு விட்டேனே. இருக்கலாம். ஆனால் யாருடைய இரக்கமும் எனக்கு தேவையில்லை. நான் ஏமாற்றப்பட்டிருக்கிறேன். பழி வாங்காமல் சும்மா விடமாட்டேன் என்பது மட்டும் உண்மை. நீ போகலாம். மீண்டும் உறுதி துணிக்க பேசினாள் முத்துநகை. இதுதான் உன் தமிழ் காதலின் தனித்தன்மையா? கிட்டாதாயின் வெட்டென மர என்றுதான் உங்கள் தமிழ் பெரியவர்கள் சொல்ல கேட்டிருக்கிறேன். கிட்டாதாயின் அதை வெட்டியேறி என்றுதான் நீ படித்த காதல் காவியங்கள் கூறுகின்றன போலும் என்றாள் சங்கமானா. அவளது குரலில் இகழ்ச்சி மண்டி கிடந்தது. உன்னோடு எதையும் விவாதிக்க நான் விரும்பவில்லை. நான் அவரை சந்திப்பேன், நியாயம் கேட்பேன். அதன் பிறகு நான் எடுக்கிற எந்த முடிவும் யாராலும் மாற்ற முடியாது. இந்த விஷயத்தில் இனி நாங்கள் இருவருமே விவாதிக்க வேண்டியிருக்கிறது. நீ அரண்மனைக்கு செல். என் சகோதரனுக்கு ஒப்பான பல்லவ மன்னரை கூட இனி இதில் தலையிட நான் அனுமதிக்க மாட்டேன். முத்துநகையின் பிடிவாதத்தை, சினத்தை உடனே மாற்றிவிட இயலாது என்று உணர்ந்த சங்கமானா, இருக்கட்டும், இவள் பழிவாங்கும் உணர்வை படிப்படியாக மாற்றிவிட முயல்வோம். முதலில் அவர் எங்கே இருக்கிறார் என்பது தெரிய வேண்டும் என்று எண்ணியவளாக அரண்மனைக்கு திரும்பினாள். அடுத்த 2-3 நாட்கள் மானவர்மனை பற்றி ஒரு தகவலும் தெரியவில்லை. திடீரென அவன் இப்படி காணாமல் போய்விட்டது பற்றி அரசரும் கவலைப்படத் தொடங்கினார். தேடும் முயற்சிகள் பயனற்றன. தங்கமானா உண்ண மறுத்து வேதனையுடன் மன்றத்திலே விழுந்து கிடந்தாள். முத்துநகையின் ஆவேச உணர்வுகள் அடங்கி அச்சமும் தவிப்பும் மேலிட்டன. என்னதான் ஆயிற்று அவருக்கு என்று பதைப்புடன் அவள் 1000 பிரார்த்தனைகளையும் உதாசீனப்படுத்திவிட்டு தன்னை சோதிக்கும் இறைவனுடன் மானசீகமாக வசைபாடி வாதிட்டபடியே ஏகாம்பரேஸ்வரர் கோவிலுக்கு செல்ல புறப்பட்டாள். மீண்டும் நாளைய அத்தியாயத்தில் சந்திக்கலாம். நன்றி.